அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி அரபிக் சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன தெரியுமா? நாளை சீக்கிரம் வான்னு சொல்கிறோம். சரியா? நாளை சீக்கிரம் வான்னு எப்படி சொல்கிறது? கம்மியாளி டுமாரோ கல் ஜல்தி ஆனா. சரியா? கல் ஜல்தி ஆவுன்னு சொல்லுங்கள். இல்லைனா ஆனா இல்லைனா ஆவ். சரியா? கல் ஜல்தி ஆவ் கம்மியாளி டுமாரோ நாளை சீக்கிரம் வா. இது எப்படி அரபிக்கில் சொல்கிறது? சரியா? தால் பத்ரி புக்ரா. சரியா? தால் பத்ரி புக்ரா. தால் கம் பத்ரி ஏழி புக்ரா டுமாரோ. அப்போ கரெக்டாக வருது. சரியா? தால் கம் பத்ரி ஏழி புக்ரா டுமாரோ. அப்போ கம் ஏழி டுமாரோ கரெக்டாக வருது. கல் ஜல்தி ஆனா. சரியா? கல் ஜல்தி ஆனா இல்லைனா கல் ஜல்தி ஆவ். சரியா? நாளை சீக்கிரம் வா. புரிஞ்சுதா? கரெக்டாக வருது. தால் பத்ரி புக்ரா. சரியா? தால் பத்ரி புக்ரா. ஓகே. கம் ஏழி டுமாரோ கல் ஜல்தி ஆவ் நாளை சீக்கிரம் வா. ஓகே. சரி, இதே கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இப்போ எப்படி சொல்ல போகிறோம்னா நாளையிலிருந்து சீக்கிரமானு சொல்லணும். சரியா? இப்போ நம்ம நாளை சீக்கிரமானு, நாளை ஒரு நாள் மட்டும் சீக்கிரமானு தானே சொன்னோம். சரியா? நாளை சீக்கிரமானு அதுக்கு அர்த்தம் தானே, நாளை மட்டும் சீக்கிரமா. இப்போ என்ன சொல்கிறோம்னா நாளையிலிருந்து எல்லா நாளும் சீக்கிரமானு அர்த்தம். சரியா? அப்போ என்ன சொல்கிறோம்னா நாளையிலிருந்து சீக்கிரமா. கம் ஏர்லி ஃப்ரம் டுமாரோ கல் சே ஜல்தி ஆவ். சரியா? கல் சே ஜல்தி ஆவ். கல் ஜல்தி ஆவ் இல்லை, கல் சே ஜல்தி ஆவ். சரியா? கல் சே ஜல்தி ஆவ் கம் ஏர்லி ஃப்ரம் டுமாரோ நாளையிலிருந்து சீக்கிரமா. அதுக்கு என்ன அரபிக்? தால் பத்ரி புக்ரா கரெக்டாக நமக்கு முன்னால் உள்ளது தான். இதில் அந்த ஃப்ரம்முக்குள்ள வேர்டு மட்டும் சேர்க்கணும். அதுதான் ஃப்ரம்முக்கு அரபிக் வேர்டு என்னது? மின். அது எங்கே சேர்க்குறோம்? அந்த பத்ரிக்கு அடுத்தால. தால் பத்ரி மின் புக்ரா. தால் பத்ரி மின் புக்ரா. தால் கம் பத்ரி ஏழி மின் ஃப்ரம் புக்ரா டுமாரோ. கரெக்டாக வருது. கம் ஏழி ஃப்ரம் டுமாரோ நாளையிலிருந்து சீக்கிரமா. கல் சே ஜல்தி ஆவ். சரியா? கரெக்டாக வருதா? ஓகே. அடுத்தால என்ன கேட்குறோம்னா ஒரு ஆள்கிட்ட நம்ம கேட்குறோம், அங்கே ஏன் போனான்னு கேட்குறோம். சரி, அங்கே ஏன் போனா? ஒய் டிட் யூ கோ தேர்? ஒய் டிட் யூ கோ தேர்? அங்கே ஏன் போனா? ஆப் வஹா கியூ கயா? ஆப் வஹா கியூ கயா? சரியா? நீ ஏன் அங்கே போனா? நீ ஏன் அங்கே போனா? ஒய் டிட் யூ கோ தேர்? ஆப் வஹா கியூ கயா? இதுக்கு என்ன அரபிக்? லேஸ் தருஹ்து இனாக். சரியா? லேஸ் தருஹ்து இனாக். லேஸ் தருஹ்து அதான் அந்த பாஸ்டன்ஸ் தான் தருஹ்து. சரியா? லேஸ் தருஹ்து ஹினாக். ஓகே. லேஸ் ஒய் தருஹ்து டிட் யூ கோ ஹினாக் தேர். சரியா? அப்போ சேஞ்ச் பண்ணும்போது ஒய் டிட் யூ கோ தேர் கரெக்டாக வருது. லேஸ் ஒய் தருஹ்து டிட் யூ கோ ஹினாக் தேர். அப்போ சேஞ்ச் பண்ணும்போது ஒய் டிட் யூ கோ தேர் கரெக்டாக வருது. ஆப் வஹா கியூங்க. அங்கே ஏன் போனேன்? சரியா? ஓகே. அங்கே இன்னைக்கு ஏன் போனான்னு கேட்கணும். அங்கே இன்னைக்கு இன்று ஏன் போனேன்? அங்கே இன்று ஏன் போனேன்? சரியா? அங்கே இன்று ஏன் போனால் ஒய் டிட் யூ கோ தேர் டுடே. சரியா? ஒய் டிட் யூ கோ தேர் டுடே இல்லைனா டுடே ஒய் டிட் யூ கோ தேர். ஒய் டிட் யூ கோ தேர் டுடேன்னு சொல்லுங்கள். சரியா? ஒய் டிட் யூ கோ தேர் டுடே. ஆப் வஹா ஆஜ் கியூ கயா? ஆப் வஹா ஆஜ் கியூ கயா? சரியா? ஒய் டிட் யூ கோ தேர் டுடே. இன்று ஏன் அங்கே போனாய்? இன்று அங்கே ஏன் போனாய்? சரியா? இன்று அங்கே ஏன் போனாய்? ஒய் டிட் யூ கோ தேர் டுடே. ஆப் வஹா ஆஜ் கியூ கயா? சரியா? இதுக்கு என்ன அரபி? அப்போ இதில் நம்ம ஒய் டிட் யூ கோ தேருக்கு நம்மகிட்ட இருக்குது லேஸ் தருஹ்தினாக்கு. சரியா? இதில் இன்றைக்கு இன்றுன்னு உள்ள அரபி மட்டும் தான் நம்ம சேர்க்கணும். அது எங்கே சேர்க்கணும்? சென்டென்ஸில் லாஸ்ட்டில். சரியா? இன்றுக்கு அரபிக்கு என்னது? அல்யோம் டுடே. சரியா? அப்போ லேஸ் தருஹ்து ஹினாக் அல்யோம். லேஸ் தருஹ்து ஹினாக் அல்யோம் கரெக்டாக வருது. சரியா? ஒய் டிட் யூ கோ தேர் டுடே. ஆப் ஹா ஆஜ் கியூ கயா? அங்கே இன்று ஏன் போனேன்? அங்கே இன்று ஏன் போனாய்? இல்லைனா இன்று அங்கே ஏன் போனாய்? சரியா? கரெக்டாக லேஸ் தருஹ்து ஹினாக் அல்யோம். ஓகே. சரி, இப்போ என்ன கேட்குறோம்னா உங்ககிட்ட யார் போக சொன்னேன்னு கேட்குறோம். சரியா? இதுக்கு முன்னால் நம்ம எங்கன்னா அங்கே ஏன் போனேன், அங்கே இன்று ஏன் போனேன், இதெல்லாம் கேட்டோம். சரியா? இப்போ என்ன கேட்குறோம்னா ஒன்றை யார் போக சொன்னது? சரியா? ஹூ டோல்ட் யூ டு கோ? तुम्हें जाने के लिए किसने कहा? तुम्हें जाने के लिए किसने कहा? ஹூ டோல்ட் யூ டு கோ? உன்னிட யார் போக சொன்னது? சரியா? உன்னிடம் யார் போக சொன்னது? ஹூ டோல்ட் யூ டு கோ? तुम्हें जाने के लिए किसने कहा? இதுக்கு என்ன அரபிக்? மின் கால் லக் அன் அருஹ். சரியா? மின் கால் லக் அன் அருஹ். மின் கால் ஹூ டோல்டு. மின் ஹூ கால் டோல்டு. லக் யூ அன் டு அருஹ் கோ. அப்போ சேர் சொல்லும்போது तुम्हें जाने के लिए किसने कहा? ஹூ டோல்டு யூ டு கோ. உங்ககிட்ட யார் போக சொன்னது கரெக்டாக வருது மீனிங். சரியா? மின் கால் லக் அன் அருஹ் கரெக்டாக. ஓகே. மின் கால் லக் அன் அருஹ். ஓகே. சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன கேட்குறேன்னு தெரியுமா? சரி, யாருக்காவது இது ஸ்போக்கன் அரபிக் கிளாஸில் சேர்ந்து படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் ஸ்போக்கன் அரபிக் கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். கிளாஸில் சேர்ந்து படிக்கலாம். சரியா? அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.
ஏன்னா அரபிக்கு வந்து நமக்கு துபாய் போகிறவங்களுக்கு, துபாய்ன்னு இல்லை, அரப் கண்ட்ரீஸுக்கு போகிறவங்களுக்கு எல்லாமே அரபி தெரிஞ்சு வச்சுட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கூட நமக்கு வந்து அரபிக் லாங்குவேஜ்னு தெரியும் அரபிக் லாங்குவேஜ் தெரியும்னு சொல்லும்போது நமக்கு ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் அது. சரியா? ஒருவேளை அரபிக் லாங்குவேஜ் தெரியாதுன்னு சொல்கிறனால அந்த ஜாப் நமக்கு கிடைக்காம கூட போயிடலாம். அதனால் நிச்சயமாக அரபி படிங்க. அரபிக்கு வந்து படிக்க ரொம்ப சுலபமான ஒரு லாங்குவேஜ். மொத்தமே 28 எழுத்து தான். சரியா? எல்லாராலையும் ஈஸியாக படிக்கக்கூடிய ஒரு லாங்குவேஜ். சரியா? ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்குறோம். சரியா? உனக்கு ஏதாவது வேணும், அது எப்படி அரபிக்கில் கேட்குறது? டு யூ வாண்ட் எனிதிங்? आपको कुछ चाहिए क्या? आपको कुछ चाहिए क्या? आपको कुछ चाहिए क्या? டு யூ வாண்ட் எனிதிங்? உனக்கு ஏதாவது வேணுமா? இது எப்படி நம்ம அரபிக்கில் கேட்குறது? ஹல் துரித் ஐஷை, ஹல் துரித் ஐஷை. ஹல் துரித், அதாவது ஹல்லு துரிதுன்னு சொன்னால் டூ யூ வாண்ட், துரிதுனா யூ வாண்ட், ஹல்லு துரிதுனா அது கொஸ்டினாக மாறுது டூ யூ வாண்ட். ஐஷை எனிதிங். சரியா? அப்போ ஹல்லு துரித் டூ யூ வாண்ட், ஐஷை எனிதிங். அப்போ சேரும்போது டூ யூ வாண்ட் எனிதிங், ஆப்க்கு குச் சாஹியே கியா, உனக்கு ஏதாவது வேண்டுமா? கரெக்டாக வருது. சரியா? அடுத்தால என்ன கேட்குறோம்னா, உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்குறோம். சரியா? உனக்கு சாப்பிடுவதற்கு ஏதாவது வேணுமா, அது எப்படி கேட்குறது? சரியா? உனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமா? டு யூ வாண்ட் எனிதிங் டு ஈட்? आपको खाने के लिए कुछ चाहिए क्या? आपको खाने के लिए कुछ चाहिए क्या? டு யூ வாண்ட் எனிதிங் டு ஈட்? உனக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா? இது எப்படி அரபிக்கில் கேட்குறது? இப்போ நம்மகிட்ட ஏற்கனவே இருக்குது, ஹல்லு துரித் ஐஷை வரை இருக்குது, அப்படி தானே? இப்போ டு ஈட் மட்டும்தானே சேர்க்கணும். சரியா? என்னென்னா டு யூ வாண்ட் எனிதிங் வரை நமக்கு இருக்குது, ஹல்லு துரித் ஐஷை இருக்குது. இப்போ அடுத்தால டு ஈட், டு ஈட்டுக்கு என்ன அரபிக்? அன் தாக்கல். சரி, அன் டு தாக்கல் ஈட். அப்போ ஹல்லு துரித் ஐஷை அன் தாக்கல், டி வாண்ட் எனிதிங் டு ஈட்? உனக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா? आपको खाने के लिए कुछ चाहिए क्या? கரெக்டாக வருது மீனிங். சரியா? ஹல்லு துரித் ஐஷை, டு யூ வாண்ட் எனிதிங், அன் டு தாக்கல் ஈட். சரி, சொல்லும்போது டு யூ வாண்ட் எனிதிங் டு ஈட் கரெக்டாக வருது. ஓகே, சரி. அடுத்தால இதே கொஞ்சம் மாற்றி எப்படி கேட்குறோம்னா உனக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்? சரியா? வாட் யூ வாண்ட் டு ஈட்? आपको खाने के लिए क्या चाहिए? आपको खाने के लिए क्या चाहिए? வாட் யூ வாண்ட் டு ஈட்? உனக்கு சாப்பிட என்ன வேண்டும்? சரியா? அது என்ன அரபிக்? வேறு ஒன்றுமே இல்லை. அதில் வந்து அந்த ஃபஸ்ட்டில் உள்ள ஹல்லை எடுத்துருங்க. அந்த ஹல்லை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக ஷூங்கிற வேர்டை சேர்த்துருங்க. சரியா? அதான் வாட். சரியா? அப்போ ஷூ துரித் அன் தாக்கல். சரியா? ஐஷை வேண்டாம். சரியா? ஷூ துரித் அன் தாக்கல். சரியா? ஷூ துரித் அன் தாக்கல், ஷூ துரித் வாட் டு யூ வாண்ட், அன் தாக்கல் டு ஈட். கரெக்டாக வருது மீனிங். சரியா? ஷூ துரித் அன் தாக்கல். சரியா? வாட் யூ வாண்ட் டு ஈட்? உனக்கு சாப்பிட என்ன வேணும்? आपको खाने के लिए क्या चाहिए? கரெக்டாக வருது. சரியா? ஓகே, சரி. ஓகே, இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும். மீதி நாளைக்கு பார்க்கலாம். மாசலாமா.